ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் Bollinger பேண்ட் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதுக்காக Bollinger பேண்ட் யூஸ் பண்ணுவீங்க சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நம்ம Bollinger பேண்டை கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Bollinger பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்பர், பேஸ் அண்ட் லோவர் லைன். ஸோ நம்ம வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா மார்க்கெட்டோட அப் பாயிண்ட்டையும் டவுன் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒர்க் ஆகும்னா ரேஞ்ச் மார்க்கெட்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ எல்லா பாயிண்ட்டும் வந்து அப்பர் லைனில் தான் டச் ஆகிருக்கும். ஸோ நம்ம Bollinger பேண்டை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட வால்யூமோட கண்டுபிடிக்கிறதுக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து Bollinger பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி அப்படியே ப்ரெஷர் ஆகி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிளாஸ்ட் ஆகி அதாவது பெருசாகும். ஸோ அந்த பெருசாகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் 6 பேசிக் லைன் கீழே இருந்தால் மோஸ்ட்டாக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே கேண்டில் 6 வந்து பேஸ் லைனுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம Bollinger பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் கூட நம்ம சேர்ந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் RSI, ட்ராமா, வால்யூம், மெக்டி, ஸோ ட்ரெண்ட் லைன். ஸோ இந்தமாதிரி இண்டிகேட்டர்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதேமாதிரி வந்து நம்ம லாஸ் இல்லாமல் ஸோ அப் ட்ரெண்ட்லேயே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.